ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பூங்காற்று திரும்புமா என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ஆனந்தியோட வீட்டில் ஆனந்தியோட அப்பா அம்மா அண்ணன் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ குமரனோட வீட்டிலேருந்து வந்து விருந்து சாப்பிட்டுட்டு போனதை பற்றியும், இப்போ குமரனோட அம்மா வந்து ஆனந்தியோட கல்யாணம் சம்மந்தமாக பேசுனதை பற்றியும், இப்போ ஆனந்தியோட அம்மா மாலதி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ குமரனுக்கு ஆனந்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது மனோகர் வந்துட்டு ஆனந்திக்கு இப்போ தானே டிவைஸ் ஆகிருக்கு, எப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. இப்போ ஆனந்தியோட அப்பா வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லிட்டு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து ஆனந்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. இதுக்கிடையில் இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா குமரன்கிட்ட அவங்க அம்மா வந்து உன்னோட கல்யாண விஷயமா என்னாச்சுப்பான்னு பேசும்போது இப்போ குமரன் வந்து அப்படி ஒரு ஆசை இருக்கும்போது நானே வந்து சொல்கிறேமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனந்தி கிட்ட கொடுக்கறதுக்காக ஒரு லெட்டர் வச்சிருந்தாருல, அதை எடுத்து அங்கேருந்து கிளம்புறாரு. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா ஆனந்தும் அதே மாதிரி லெட்டர் எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இப்போ ஆனந்தி கிட்ட கொடுக்கணும்னு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார்க் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல அதாவது ஒரு கோயில், அந்த ஏரியாவுக்கு தான் வந்து ஆனந்தி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி ரெண்டு பேரும் ஒரு பக்கத்து புதருக்குள்ளார ஒளிஞ்சிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தா ஆனந்தி அவங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து அவங்கள பிடிச்சி செம்மையாக லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் ரெண்டு அறையும் விடுறாங்க. அதோட அதாவது கோமா பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த லெட்டரை வாங்கி கிழிச்சு போட்டுறாங்க. இந்த பக்கத்து பார்த்தா ஆனந்த் பார்க்குறாங்க, அந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா குமரன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பேரும் கனவுல என்ன நினச்சி பார்க்குறாங்க அப்படின்னா நம்ம லெட்டர் கொடுத்தோம்னா நமக்கு அடி தான் விழுவோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இப்போ கொடுக்க வேணாம்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே இந்த பக்கத்து அமைதியாக இருந்துடுறாங்க. குமரன் அங்கேருந்து போயிடுறாரு. ஆனந்த் மட்டும் வந்து அதாவது திட்டு வாங்கிட்டு போனார்ல, அவர்கிட்ட போய் பேசுகிறாரு. இவங்க என்னங்க ஒன்றுமே பதில் சொல்ல மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதுமே கேட்டுட்டு போயிடுறாரு அந்த பக்கத்து. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது அங்கே முடிச்சுட்டு தறிக்கு வந்துடுறாங்க ஆனந்தி. அங்கே குணவதி இருக்காங்க. இப்போ கோவமாக இருக்காங்க ஆனந்தி. குணவதி என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா குணவதி இருந்துக்கிட்டு இதில் என்ன தப்பு இருக்குது, உனக்கு தான் இப்போ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, கண்டிப்பாக நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி குணவதி பேசுகிறாங்க. இருந்தாலும் ஆனந்தி கொஞ்சம் கோவமாக தான் இருக்காங்க. இப்போ பார்த்தா அந்த ஊர்க்காரங்களாம் இருக்காங்களா, அதாவது இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்க இருக்காங்களா, அந்த தலைவர்கள் அவங்களாம் வராங்க வீட்டுக்கு. என்ன ஏதுன்னு சொல்லி தறிக்கு வந்தமே கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ நடத்துகிறோம், அதில் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதான் பொருட்காட்சி மாதிரி நடத்துகிறோம், அதில் நீங்கள் எல்லாம் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு குணவதி ஆனந்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸ்போ நடத்துகிறாங்க தறி விஷயமா அப்படின்னா அந்த பக்கத்து குமரன் தானே கலந்துக்குவார். அதனால் அடுத்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. எது எப்படியோ இப்போ குமரன் வந்து ஆனந்தியை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ ஆனந்தியும் குமரனை லவ் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த மாதிரிலாம் எல்லா விஷயமும் நடந்தாலும் இந்த கல்யாணம் நடந்த விஷயத்தெல்லாம் அப்படியே கொஞ்சம் மறைச்சியே தான் வந்து கல்யாணம் வரைக்கும் பேசி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீராவோட ரீஎன்ட்ரி இருக்கும். அதை பற்றி இப்போ பேசவே வேணாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அதை பற்றி இப்போதைக்கு கதை செம்ம சூப்பராக போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.